நம்ம சொல்ல முடியாது. இனி இப்படி ஒரு உயிர் போகக்கூடாதுன்றதுதான் எங்களோட நோக்கமும் நாங்கள் இந்த காணொலியை வெளியிடுறதுக்கான காரணமும் அதுதான். சடலங்கள் இப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். போலீஸாரின் பாதுகாப்போட சடலங்கள் போகுது. உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது சுண்டிக்குளம் எல்லைக்கல் என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. இந்த கொலை நடக்கல, வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்குது. மது போதை அருந்தியதன் காரணம் ஒரு படுமோசமான முறையில் ஒருவரை அவர் வெட்டி கொலை செய்திருக்கிறார், ஒருவரை காயப்படுத்தியிருக்கிறார். என்ன இருந்தாலும் போனது ஒரு உயிர். அவர் மட்டக்களப்பிலிருந்து கஷ்டத்தின் நிமித்தம் இந்த வேலைக்கு வந்ததால் நடந்த ஒரு கொலை. இந்த கொலை செய்தவரை தற்பொழுது கொலைக்கு காரணமாக இருந்தவரை தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கணும். அதுக்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய சம்பவங்கள் பின்னுக்கு இருக்குது. இந்த கொலை சம்பந்தமான நிறைய சம்பவங்கள் இருக்குது. நீங்கள் நேரே பார்த்துட்டு கொஞ்சத்தை பார்த்துட்டு விட்டுட்டு போவாங்க. என்னென்ன நடந்துன்னு பார்ப்பீங்க. இந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையுமே கேட்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக. ஆனால் எங்களோட காணொலிக்கு கேடி வியூ என்ற சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட காணொலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து போடுற காணொலியெல்லாம் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லி கேட்டு தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. சரி, இப்போ நாங்கள் எல்லக்கல் சுண்டிக்குளம் எல்லக்கல் என்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மது போதையில் இருந்த சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறான்னு சொல்லினோம். அது மட்டும் இல்லாமல் ஒருவரை போலீஸார் கைது செய்திருக்கணும். இது சம்பந்தமாக இது மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும், உடப்பை சேர்ந்த ஒருவர் தான் அவரை வெட்டினார் என்று சொல்லியும் இந்த நாங்கள் அறிஞ்சோம். இந்த இடத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே போலீஸார் நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிராம சேவையாளர் என்று சொல்லி இந்த பிரதேச மக்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். என்னுடைய ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இங்கே என்ன நடந்தது என்றதை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் இந்த இடத்துல பிரிஞ்சிருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாங்கள் அறிகிறோம், அவர் டிக்டாக் பிரபலியம் இறந்தவர் ஒரு டிக்டாக் பிரபலியம் என்று சொல்லி இங்கே சொல்லினோம். அவர் முருகன் என்ற பேரில் அவரோட டிக்டாக் இருக்குது. அடுத்தது நெருப்பு என்ற பேரில் ஒரு டிக்டாக் இருக்குது என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நேற்று பிடித்த மீன்களை இன்று விற்பனை செய்கிறதுக்காக இந்த ஐஸ் பெட்டிலாம் வச்சிருக்கிறார். இந்த ஐஸ் பெட்டியில் தான் அவற்றை மீன் இருக்கண்டும் இப்போ சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய சம்பவங்கள் இங்கே நடக்க காத்திருக்கு. அண்மை காலமாக தமிழர் பிரதேசங்களில் கொள்ளை, கற்பழிப்பு, கடத்தல்னு சொல்லி பரவலாக நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது எல்லக்கல்ன்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன சம்பவம் என்று அறியணும். இந்த இடத்துல இருக்கிற மக்கள் சிங்கள மக்கள் தான் இந்த இடத்துல இருக்கணும். இருந்தாலும் அங்கால பக்கம் அடுத்த வாடி என்று சொல்கிற இடம் இது கடற்கரையோட அண்டின பகுதியால் இப்போ கடற்தொழிலுக்காக இந்த மக்கள் இருக்கிறாங்க. அடுத்த பக்கம் மட்டக்களப்பிலிருந்து இங்கே வேலை செய்கிற கடல் தொழில் செய்கிற மக்களும் இங்கே இருக்கணும். இப்போ அது தொடர்பாக தான் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்தது இங்கே நான் சொல்லிட்டேன், போலீஸ் விசாரணையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. போலீஸ் இருக்குது, நேவி நிற்கிது. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளும் இங்கே நடந்து கொண்டிருக்குது. என்ன சம்பவம் என்ன நடந்துன்றதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து எங்களை காணொலியோட நினைஞ்சிடுங்க. என்னன்றதுன்னா நாங்கள் 8 மணிக்கெலாம் நாங்கள் சாப்பிட்டு படுத்துறாங்க. 8 மணிக்கெலாம் சாப்பிடுறது பார்த்தா 9 மணிக்கு போகணும். அப்படி 8 மணிக்கு தான் நாங்கள் 4:30 மணிக்கு கிளம்புவோம்.
5 மணிக்கு 5:30க்கு நாங்கள் தொழிலை ஆயத்தம் பண்ணுவோம் நாங்கள். அப்போ அன்று 9 மணிக்கு நடந்தது. எங்களுக்கு என்னட்டு வந்த சத்தம் கேட்டது தான் எல்லாம் நடந்தது போகிறாங்க. எங்களுக்கு சத்தம் கேட்டது எங்கடா மட்டக்களப்பான்ன்ற மாதிரி தான் எங்களை விளங்கினது. சத்தம் ஒன்று கேட்டது. எங்களுக்கு நிற்கிற எல்லாம் முடிஞ்சது போகிறோன்னா நாங்கள் கிளம்பி பார்த்தோம். இதில் ஒரு ஆள் கிடக்கு. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இதில் ஒழிஞ்சு பார்த்தோம். ஒரு ஆள் கிடக்கு. அங்கே பார்த்தேன் எங்கடா ஆள் தான் கிடக்கு. புறக்கடி போட்டோம். அந்த பக்கத்து வாடிக்காரக்கலாம் வந்து வெட்டிட்டு போனோம் போமான்ட்டு சொன்னாங்க. நாங்கள் காணல, ஆளை காணல. இங்கே நடந்து கூட பார்க்கல. பக்கத்து வாடிக்காரக்கலாம் பெரிய இதை நாங்கள் ஆளை காணல. நாங்கள் ஆளை காணல. நீங்கள் எங்கேருந்து வந்து இங்கே தொழிற்சி? நாங்கள் மட்டக்களப்புலேருந்து வந்தாங்க. நாங்கள் சம்பள தொழில் தான் பண்ணிக்கிறோம். எங்கள் சம்பளம் இல்லாட்டி சும்மா வரத்தா சம்பளம் 2000 சம்பளம் சம்பளம் நாலு சம்பளம். சரி ஐயா, அவர் பேர் வந்து சின்ன தம்பி வடிவேல். அவர் சும்மா ஷோர்ட் பேர் வந்து முருகன் என்று சொல்கிறாங்க. அவர் வந்து மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடின்னு சொல்லினோம். இப்போ அவர் சடலம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இறந்தவர் வந்து எந்த மதுபோதையும் அருந்தாதவர் என்று சொல்லினோம். அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் வெட்டினவர் வந்து மதுபோதையில் இருந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. மக்களால் இங்கே நிற்கிற அவர்களால் சொல்லப்படுது. என்ன நடந்தது ஐயா? நேற்று இரவு ஒரு 9 மணி இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறாக்கள் தான் கொஞ்சம் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இப்போ நான் சொன்னேன், இதில் நான் தான் பொறுப்பு பண்ணிட்டேன். நான் சொன்னேன் எல்லோரையும் சாப்பிட்டு நேரத்துக்கு படுங்க, நாளைக்கு காலையில் இப்படியே தொழிலுக்கு படுக்கணும் அப்படின்னு. போமண்டு எல்லோரும் சாப்பிட்டு போய் படுத்தாங்க. நானும் இந்த இடத்துல இதில் விழுந்து படுத்துட்டேன். படுத்த உடனே 2 பேர் 3 பேர் குந்தி அங்கனைக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன கறி எல்லாரும் படுங்க லைட்டுன்னு ஊருங்கன்னு சொல்லுவாங்க. லைட்டே ஊற்றிட்டாங்க. அது பிறகு நாங்கள் படுத்துட்டு நான் பார்த்தா அவங்கள போய் படுத்துருப்பாங்க. அது பிறகு நித்திர போயிட்டு எனக்கு பிறகு ஒரு 1/2 hour 3/4 hour கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு ஹவர் மட்டும் இருக்கும் போல கொஞ்சம் நித்திர போச்சு. அது பிறகு திடீர்னு ஓடி வந்து எங்களை வாடியில் வேலை சாக்கு 2 பேர் வந்து எழுப்பினாங்க. எழும்புங்க கறி எழும்புங்க இப்படி வெட்டி போட்டால் வாங்கிட்டாங்க அப்படி சொல்லுவேன். நான் சொன்னேன் சும்மா போங்கடா அங்கிட்டு கரைச்சி கொடுக்காம படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு நான் திரும்ப படுத்தேன். அதோடு திரும்ப எங்களை மண்டாடி ஓடி வந்து கத்தினார். அண்ணா எழும்புங்க என்ன மச்சான் எழும்புங்க மச்சான் சரி எழும்புங்க வெட்டி போட்டால் ஆள் செத்துட்டான் போல ரத்தம் போகுது அப்படின்னு சொன்னாங்க. என்ன செத்துட்டாங்க டக்குன்னு எழும்பினா அதோட எழும்பி என் ஃபோன் துவைக்க பிடிச்சிட்டு போனேன். ஃபோன் துவைக்க பிடிச்சிட்டு போயிட்டு தான் டக்குன்னு நான் பார்த்தேன் என்ன நடக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம்னு பார்த்தா உளுந்து கிடக்கார் ஒரு ஆள். அவருக்கு நெஞ்சில் பெரிய காயம் அப்படியே கிடக்காரு. அவர் அடுத்த இன்னொரு ஆள் இருக்கார் மகேஸ்வரன். அவருக்கு கையில் ஒரு காயம், விடத்தில் வயிற்றில் ஒரு காயம். 2 காயத்தோடு ரத்தம் போய் சரியான மாதிரி அந்த மண் அள்ளி இப்படி அமர்த்துறான்னு ரத்தம் போகிறதுக்கு ரத்தத்தை வர விடாமல் தடுக்க முடியல. நிறைய ரத்தம் வந்து கொண்டு இருக்கு. யார் செத்தவரோ இல்லை உயிரோட இருக்கு. அதுக்கு பிறகு நான் பயன்படுத்தி டக்குன்னு பார்த்தேன். இந்த கீழே விழுந்தால் அப்படி இருக்க ஒரு அசைவும் இல்லை. அப்போ எனக்கு சந்தேகம் எல்லாரும் கற்றுலாம் செத்துட்டார் போல. எனக்கு தெரியாது செத்துட்டாரோ சொல்லிதானு நானும் பார்த்துட்டேன். பார்த்தேன் என்னோட அப்படி கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். டக்குன்னு எங்களை பஸ்ஸுக்கு கால் பண்ணி சொன்னால் அண்ணா இப்படி நடந்திருக்கு வாடியில். அப்போ யாரா வெட்டினு கேட்டால் அப்படி கௌதம் பண்ணி பக்கத்து வாடி போட்டிங்கன்னா வெட்டினு சொன்னாங்க. அது நின்றாங்க. அப்போ நான் காண இல்லையே அப்படி அவன் தான் வெட்டி போட்டு போயிட்டான். அவன் இல்லை அந்த இடத்துல அவன் தான் வெட்டிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அதோட சரின்னு போட்டு நான் சொன்னேன். சரி பரவாயில்ல முதலாளி கழிவு போகணும். அவர் கழிக்கும் அவர் ஊரில் தானே. அவர் சொன்னார் நான் இப்போ அங்கேருந்து எனக்கு ஒன்றும் செய்யலாதுன்னா நீங்கள் டக்குன்னு போலீஸுக்கு இருங்க. அதோட எனக்கு போலீஸ் நம்பரில் எனக்கு தெரியாது. நான் டக்குன்னு நினச்சேன் 119 அடித்தேன். அடித்தோன்னே இப்படி ஒரு ஆள் வெட்டுப்பட்டு காயம், ஒரு ஆள் செத்த மாதிரி கிடக்காரு என்னென்னு தெரியலாண்டும் அவங்க சொன்னாங்க. முதல்ல நீங்கள் அடிங்க 1990 அடிங்க. 1990 அடித்த உடனே அவங்க வருவாங்க. நாங்களும் அறிவிக்கிறோம் சொல்லி முடியும். வேறு திருப்பி 119 அவங்களும் அடித்தாங்க. அடித்து காட்டோன்னு நான் இப்படி தான் நடப்பு இன்னொரு இடத்துல வந்தால் இன்னொரு இடத்துல வாடி இருக்குது நீங்கள் வாங்க பிறகு சொல்லி ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் போச்சுல ஆம்புலன்ஸ் வந்து அதோட அவங்க வந்து பார்த்தாங்க. ஒரு ஆள் கீழே கிடந்தாலும் அவர் செத்துட்டாரு போல அப்படின்னு சொல்லி செத்துட்டாருன்னு போல செத்துட்டாரு அப்படின்னு போட்டு இந்த காயத்தோடு இருந்தால் ரத்தம் போகுது டக்குன்னு அவர் கொஞ்சம் கழுவி ஒரு துணியை வச்சு இறுக்கி கட்டி வச்சு போட்டு அப்படியே ஆம்புலன்ஸில் வச்சு இன்னொரு ஆளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னொரு ஆளையும் கூட்டிகிட்டு வந்து ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போனாங்க. அவங்க போய் ஒரு அரை வரால போலீஸ் வந்து அது அப்புறம் போலீஸ் வந்து கேட்டாங்க என்ன நடந்து. நான் சொன்னேன் இப்படி தான் சார் நடந்து. நாங்கள் படுத்திருந்து நான் யார் பற்றின வாங்கினேன் நான் காண இல்லை. ஆனால் இப்படி என்ன சத்தம் போட்டு கூப்பிடும் ஓடி போய் பார்க்கும்போது கீழே விழுந்து கிடந்தார். அவர் செத்தமாக இருக்காங்க கிடந்தார். செத்துட்டு அந்த ஆம்புலன்ஸில் வந்து சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். மற்றும்படி காயக்காரால் ஒரு ஆள் நின்றார். அவரை கூட்டி போயிட்டாங்க. அப்படி அதோட சரின்னு போலீஸ் சொன்னாங்க. இப்போ எங்கே போயிருப்பாங்க இங்கிட்டு தான் சார் வாடி அவன் போயிட்டான் அங்கே இல்லை ஓடிட்டான் அப்படின்னு. அப்போ வாங்க தேடி போவாங்க. நீங்கள் 2 போலீஸ்காரனை விட்டு போட்டு ஓய்ஸ் மாற்றாவும் இன்னொரு ஆளும் 2 பேரும் என்ன கூட்டிகிட்டு போனாங்க. எங்களை வேன்லாம் போகணும். போய் இப்படியே போய் நடுசாடங்கெல்லாம் தேடி புதுக்காடு சந்தி வரைக்கும் போய் அப்படியே எக்கச்சியெல்லாம் போய் சுற்றி கொண்டு திரும்ப நாங்கள் வந்தோம். இதால் எங்கள்
புல்லாவளி ரோட்டால் வந்து கட்டக்காட்டுக்கு வந்தோம். அது வரைக்கும் அம்பளை இல்லை. அப்போ கட்டக்காட்டில் வச்சு ஒரு பைக்காராக்களையும் மறைச்சி விசாரித்தோம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க காணையில் சொல்லி அவங்க போயிட்டாங்க. போய் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பைக்கார டக்குன்னு திருப்பி ஓடின்னு சொன்னார், சார் இப்படி ஒரு ஆள் ஆலமரத்தூரில் படுத்து கிடக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில், ஒருக்கா வந்து பாருங்கள். அப்போ நாங்கள் டக்குன்னு வேன் எடுத்துட்டு அந்த இடத்துல போனோம். போக அந்த ஆள் சுருண்டு படுத்துருந்தோம். நாங்கள் என்ன சார் இவன்னா அந்த ஆள் எங்களோட வாடியில் இருந்தால் எனக்கு தெரிந்தானே கௌதமன் சொல்கிறார் இவர் தான். அதோட நான் வெட்டினது இவர் தான் எனக்கு தெரியாது, ஆனால் கௌதமன்றது இவர் தான் சொன்னேன். அதோட டக்குன்னு அவங்க போலீஸால் போய் ஹேங்கப் போட்டு ஆளை ஏற்றினாங்க. ஜீப்பில் ஏற்றி நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டு நான் அங்கேருந்து வாடிக்கு வந்துட்டேன். வாடிக்கு வந்து எங்கள் போலீஸால் காவல் போட்டிருந்தாங்க. அது பிறகு வந்தவங்கெல்லாம் விசாரித்தாங்க. இதுதான் நடந்த சீன். அந்த செத்தவர் வந்து எங்களை வாடிக்கு வந்து ஒரு 10 நாள் தான் வரும். அவர் எந்த இடம் அவர் எந்த இடம் சொல்ல சொந்த ஊர் மட்டக்களப்புன்னு சொன்னவங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒரு சில பேர் இங்கே தொழில் செய்கிறாங்க. மற்றபடி அவர் வந்து எல்லா இடத்துலையும் போய் நின்று தொழில் செய்கிறாராம். இங்கேயும் வந்து நேற்றும் பக்கத்து வார்டிலையும் போய் வரவிழுத்தார். எங்களை வரல சாப்பிடுவார், இனி எந்த பிரச்சனையும் கொஞ்சம் ஜோக் பண்ணுவார், டிக்டாக் போடுவார். இதுதான் அவரோட வேலை. இந்த ஃபோன்களில் இருக்க அவரை டிக்டாக் எல்லாம் பேர் முருகன் டிக்டாக் நெருப்பு முருகன் என்று சொல்கிறது வரை அப்படியே தான் இருக்கும். அவரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு ஃபோனில் இருக்குது, தெரியும். இனி நல்ல ஜோக்கெல்லாம் பண்ணுவார். அப்போ அதுதான் நடந்தது. என்னத்துக்காக இது வெட்டினார், ஏன் வெட்டினாரு ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே தான் கத்தி எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. எங்க இருந்து கத்தி எடுத்து வாடிக்குள்ளேருந்து எடுத்தேன்னு சொல்கிறாங்க. இந்த வாடிக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த வாடியில். இப்போ எனக்கும் தெரியும் அந்த வாடியில் எங்கே கத்தி இருக்குது, மீன் வெட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க, கறி வெட்டுறது தானே அதுகள் வச்சிருக்குன்னு தெரியும். இனிமேல் வந்து இதுக்குள்ள என்னத்துக்காக தான் என்ன இவங்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடுன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் படுத்துட்டோமே. ஆனால் அந்த வெட்டப்படுறன்னு சொல்ல வெட்டுறவர்னு சொல்லப்படுகிற கௌதமன்றவர் இங்கே வந்து தண்ணீர் ஜெனண்டவர் என்ன அவரும் வந்தவர். இங்கே வந்துட்டு தான் போனவர். அவர் கொண்டு வந்து கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வருவார், இங்கே வச்சு குடிப்பார். இங்கே கொஞ்சம் குடிச்சிட்டு சில நேரம் சாப்பிட்டும் போவார். அப்போ அங்கே வரவேணான்னு எங்களை சொல்லியிருக்கு, வர வேணாம் வேண்டாம், வர விருப்பம் இல்லை, எங்கள் தொழிலுக்கு வர கட்டும் வேணாம் நான் சொன்னது. அவர் வந்து பக்கத்து வாழ தொழில் செய்கிறது அந்த டைமுக்கு இங்கே வாராது. அந்த கௌதமன்றவர் முதலும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அவர் கோர்ட் கேஸ் எல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மற்றபடி இங்கே வந்து எங்களோட பிரச்சனை போட வரையில் எங்களை பஸ்ஸுக்கு விருப்பம் இல்லை, வர அதனால் சேர்க்கை இல்லை. என்ன காரணமாக? அதாவது சும்மா இவங்க ஏதாவது தனிப்பட்ட பகையா இல்லை என்ன காரணத்தில்? இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து உடப்பு, இவங்க வந்து 2 பேரும் மட்டக்களப்பு களுவாங்கனி ஆக்கள். அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்க இல்லை. இங்கே வந்த இடத்துல தான் அவரும் இவங்களும் அறிமுகம், பெருசாகவும் இல்லை. ஒரு 10-12 நாள் பழக்கம் தான் அந்த ஆக்களோட. அதனால் பெரிய நெருக்கமும் இல்லை இவங்களுக்குள்ள, மற்ற விரோதமும் இல்லை, சிநேகிதமும் இல்லை. இங்கே இருக்கிறவர்கள் பாதி பேர் உடப்பை சேர்ந்தவர்களும் பாதி பேர் குறிப்பிட்ட ஒரு குறைந்த அளவிலான ஆட்கள் மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் நீங்கள் உடப்பை சேர்ந்தவரா? ஆனால் அந்த அவர்களுக்கு மட்டக்களப்பை சேர்ந்தவர்களுக்கான சரியான பாதுகாப்பு இங்கே இருக்கிறதா? ஆனால் எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே ஒரே அளவான பாதுகாப்பு தான். என்னென்னா முதலாளிகளை நாங்கள் எல்லாரும் சரிசமனாக தான் நடத்தப்படுவோம். எங்களோட முதலாளிகிட்ட வந்து மட்டக்களப்பு உடப்பண்டு ஒரு பாகுபாடு இல்லை, எல்லாரையும் சரி சமனாக தான். எல்லாரும் ஒரே பானையில் சாப்பிடுவோம், ஒரே கறி தான் தின்னுவோம். வேறு வித்தியாசமாக எதுவுமே அவங்களுக்கு வந்து வேறு பெரிய கொடுப்பனம் ஒன்றும் இல்லை. ஒரே போல் எல்லாருக்கும் தான். எங்களை போலயே கஷ்டப்படுறவங்களுக்கு அதே சம்பளம் தான் எல்லாருக்கும். நான் டிரைவர், மற்றவங்கெல்லாம் வந்து தொழிலாளிக்கெல்லாம் சரி சமனாக தான் சம்பளம். அதே போல் காசு கொடுத்து தான் அவங்களை கூட்டிகிட்டு வர்றது. தொழில் முடிஞ்சு போகும்போது கணக்கு பார்த்து அவங்களை மிச்ச காசை கொடுத்து தான் அனுப்புவாங்க. மற்றபடி அவங்களுக்குன்ற ஒரு வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. நிறைய வாடிகளை தொழில் செய்கிறாங்க மட்டக்களப்பு பார்க்கலாம் தான் இப்போ கூடுதல் இந்த ஏரியாவிலாம். ஆனால் யாருக்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. வாடி உரிமையாளருக்கு கௌதமன்றவர் உறவினரா? இல்லை, ஒரு காசுக்காக பணியமர்த்தப்பட்டவர் ஊரவர் தான். ஆனால் எங்களோட உரிமையாளருக்கு வந்து அவர் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவர் விருப்பம் இல்லை. கௌதமன்றாளுக்கு இவர் விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு வேணாம், நீ வேறு எங்கேயாவது தொழில் செய்யணும்னு சொல்லத்தான் அவர் அங்கே போய் தொழில் செஞ்சார். இங்கே கேட்டவர் தான், ஆனால் அங்கே வேணான்னு சொல்லிட்டார். கரைச்சி பிடிச்சால் என்று சொல்லி அவர் விரும்ப இல்லை, கரைச்சக்காரர்கள் கூடாதுன்னு. அவர் போய் அங்கே தொழில் செஞ்சு கொண்டு வந்தால் தான் அந்த பின்னர் டைமில் எல்லாருக்கும் போல பொதுவாக அந்த கஷ்டப்படுறவங்க தானே கொஞ்சம் சாராயம் கொடுப்பாங்கன்னு அந்த டைமுக்கு இங்கே வாரு, அதில் கொஞ்சம் வேண்டி அடுத்தவங்கள்ட்ட குடிச்சிட்டு போகிறதுக்காக வாரு. அதுதான் வந்த இடத்துல இந்த சீன். நன்றி. சரி. இந்த நேற்று நடந்த 8 மணிக்கு நடந்த சம்பவத்தில் 2 பேர் காயப்பட்டு ஒருவர் இறந்திருக்கிறார், ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் தான் இங்கே என்ன நடந்ததுன்றதை எங்களால் பூரணமாக சொல்ல முடியும். அதுவரைக்கும் எங்களோட காணொலியோடு இணைஞ்சிருங்க எல்லாருமே. இவருக்கு 3 பெண் பிள்ளைகள், 3 பேரும் திருமணம் செய்து விட்டார்கள் என்று சொல்லினோம். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த கொலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தான். இந்த கொலை நடந்திருக்கக்கூடாது. போனது ஒரு உயிர், சாதாரணமாக சொல்ல முடியாது. இனி இப்படி ஒரு உயிர் போகக்கூடாதுன்றது தான் எங்களோட நோக்கமும். நாங்கள் இந்த காணொலியை வெளியிடுறதுக்கான காரணமும் அதுதான். இப்படியான கொலைகள் இனி நடக்கக்கூடாது, எங்களோட மண்ணில் நடக்காத அளவுக்கு இந்த
பகுதியில் இருக்கிற இந்த பகுதி அண்டில் வடகிழக்கில் இருக்கிற காவல்துறையினர் இதை கவனத்தில் கொண்டு இதுக்கான முழு நடவடிக்கையும் எடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துட்டு விடாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த குடும்பத்துக்கு அந்த காணொலி போய் சேரணுமன்றது தான் எங்களோட உண்மையான நோக்கம். அதுக்கான காணொலியாக தான் நான் இதை பதிவு செய்கிறேன். இந்த மரண சம்பவத்தால் இந்த பகுதிகளில் வந்து தூர இடங்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு வேலைக்காக வந்த நபர்கள் வந்து ஒரு பய உணர்வோடு இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வேறு இடங்களில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து தொழிலுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இன்றைக்கும் தொழில் இல்லை, இன்றைக்கு அவங்களுக்கு சம்பளம் இல்லை. அப்படியான சூழலில் தான் இப்படி இந்த இடம் இருக்குது. யாருமே வசதியானவங்க இல்லை. முதலாளிமார் வந்து தொழிலாளர்களை வச்சு தான் வேலை செய்யணும். அந்த தொழிலாளர்கள் யாருண்டா மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற தூர பிரதேசங்களில் இருக்கிறவங்க தான் இந்த தொழிலுக்கு வருவினோம். இன்னும் வந்து ஜட்ஜ் வரல. நாங்கள் வந்து இப்போ நான் நினைக்கிறேன் நேரம் வந்து 9 மணி ஆயிட்டு, இன்னும் ஜட்ஜ் வரல. இனி ஜட்ஜ் வந்தால் பிறகு தான் அந்த சடலத்தை வந்து இதுவரைக்கும் அந்த மக்களும் காத்து கொண்டிருக்கணும். போலீஸாரும் வந்து அந்த இடத்துல கடமையில் இருக்கணும். இங்கே அதாவது போலீஸார் வந்து இங்கே அந்த இடத்துல இருந்த எல்லாரையும் வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கணும். குற்றச்செயல் எப்படி நடந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த விசாரணையில் செய்து கொண்டிருக்கணும். அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்களும் வந்து என்ன முடிவு கிடைக்கும், இந்த இறந்தவருக்கு என்ன தீர்வு அல்லது இறந்த குடும்பத்துக்கு என்ன முடிவு, அந்த யாரால் கொல்லப்பட்டாரோ அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்றதெல்லாம் வந்து நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விடயத்தில் உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், இந்த பகுதி போலீஸார் வந்து மிகவும் வேகமான முறையில் விசாரணைகளை தொடர்ந்திருக்கணும். குற்றவாளி வந்து தப்பி ஓடி இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவரை கைது செய்திருக்கிறாங்க. அந்த குற்றவாளியை வந்து கைது செய்திருக்கணும். அதுக்கும் அந்த இடத்துல இருந்தில்லை, அவர் வேறொரு இடத்துல வந்து தப்பி சென்று ஒளிஞ்சிருக்கிற வேளையில் அவரை தேடி சென்று உடனடியாக அவரை கைது செய்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அண்மை காலங்களில் போலீஸ் உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் வந்து மிக வேகமான சில சட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த விடயத்தை நான் சொல்கிறேன். தொடர்ந்து இப்படியான வேலை திட்டங்களை அல்லது இப்படியான மரணங்கள் வராமல் இந்த பகுதி போலீஸார் வந்து தங்களோட கடமைகளை சரியாக செய்வாங்க என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்குது. தடவியல் போலீஸார் இப்போ வந்து அந்த தடயங்களை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சியில் எடுக்கிறோம். இந்த பகுதி போலீஸ் ஓஎஸ் அவர்கள் வந்து இந்த சம்பவத்தில் நின்றவங்களை வந்து எடுக்கிறத எங்களால் கதைக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. சம்பவ இடத்துக்கு போலீஸார் வந்து தடயங்களை வந்து ஆராயினம், என்னென்ன தடயம் உண்டு. அதை விட அதில் ஒரு கத்தி கிடக்குது, ஒரு மண்பட்டி பொடி கிடக்குது, அப்படி கொஞ்சம் சாமான் கிடக்குது. கிளிநொச்சி மாவட்ட நீதவான் அவர்கள் வந்திருக்கிறார்.
தற்பொழுது கிளிநொச்சி மாவட்ட நீதவான் வந்து சடலத்தை பார்வையிட்டு பரிசோதனைக்காக வந்திருக்கிறார். நீங்கள் நீதவான் பார்த்தா பிறகு தான் இந்த இடத்துல இருந்து சடலத்தை வெளியெடுப்பினம்ன்றதும் எல்லாருக்குமே தெரியும். சரி, தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது. කළුවන්කේණී සංගලගේ මටක කළුවන්කේණී සංගලගේ මටක කොහමද அப்படியே வாங்க இந்த பக்கத்துல இந்த மாதாவன் தோட்டா சின்ன நேம் கேமரா வரும் அது முடிய சின்ன ஒரு கோயில் சார் வாங்க சடலத்தை பார்வையிட்டு நீதிவான் வந்து போய்கொண்டிருக்கிறார். தற்பொழுது தடவியல் போலீஸார் வந்து தங்களோட வேலையை முடித்து கொண்டிருக்கணும். அது நீதவானம் வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சொற்ப நேரங்களில் அந்த சடலத்தை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு இருக்கணும். அங்கே இருந்து தான் பெற்றோர்கிட்ட வந்து ஒப்படைப்பினோம். அதுக்குத்தான் இப்போ போலீஸார் வந்து கழிச்சு கொண்டிருக்கணும். பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு வந்து அவங்க மட்டக்களப்பிலேருந்து வரணும். அதுக்காக இப்போ கிளிநொச்சி ஆஸ்பத்திரிக்காக கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் சகலதும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சடலத்தை இப்போ வந்து பெட்டியில் வச்சு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது கிளிநொச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயினோம். இதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் சொற்ப நேரத்தில் சடலம் வந்து மருத்துவமனையில் போய் மருத்துவமனையில் இருந்து தான் அங்கால அவங்களோட உறவினர்கிட்ட ஒப்படைப்பினோம். அதுக்காக இப்போ சடலத்தை வந்து கொண்டு போயினோம் பெட்டியில் வச்சு. உங்களோட வெஹிக்கிள்ல போறா இல்ல தானே உங்களோட வெஹிக்கிள்ல போறா இன்னொரு ஆள் கூட போணும். சடலங்கள் இப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். போலீஸாரின் பாதுகாப்போட சடலங்கள் போகுது. பாய் பாய்.